எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து தேசிய மகளிர் சுகித கூட்டமைப்பின் சார்பாக நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு கிரக சேர்க்கை. ஒவ்வொரு கிரகம் எல்லாத்துக்கும் 9 கிரகங்கள் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா 12 கட்டங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு பாகவத்திலையும் ஒவ்வொரு என்னென்ன கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் மாறுபடுகிறது. அப்ப நம்ம ஒரே கட்டத்துல 2-3 கிரகங்கள் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க என்ன சாமி கும்பிட்டா நல்லது அப்படிங்கறத தான் நான் இப்ப பத்தி சொல்ல போறேன். நானு இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கட்டத்துல 3 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது வழிபட வேண்டிய தெய்வங்கள் சனி, செவ்வாய், சுக்கிரன் ஒரே கட்டத்தில் இருக்கும்போது அவர்கள் வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அதே போல சனி, செவ்வாய், குரு சேர்க்கை இருப்பவர்கள் சுவாமிநாதனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சனி, செவ்வாய், புதன் சேர்க்கை உள்ளவர்கள் நரசிம்மரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சனி, செவ்வாய், ராகு சேர்க்கை உள்ளவர்கள் வீரபத்திரரை வழிபடுவது சிறப்பு தரும். அதே போல சனி, செவ்வாய், கேது இருப்பவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சனி, சூரியன், சந்திரன் கிரக சேர்க்கை இருப்பவர்கள் அர்த்தனா வழிபடுவது சிறப்பை தரும். சனி, சூரியன், புதன், சங்கர நாராயணன் வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சனி, சூரியன், சுக்கிரன் இருப்பவர்கள் காமாட்சி அம்மனை வழிபடுவது சிறப்பை தரும். அதே போல சனி, சூரியன், ராகு சேர்க்கை இருப்பவர்கள் சர்வேஸ்வரர் வழிபடுவது சிறப்பை கொடுக்கும். அதே போல சனி, சூரியன், கேது இணைவை கொடுப்பது முனீஸ்வரரை வழிபடுவது சிறப்பை கொடுக்கும். சனி, சந்திரன், சுக்கிரன், வாராகி அம்மனை வழிபடுவது சிறப்பை தரும். சனி, சந்திரன், ராகு பிரத்யங்கா தேவி வழிபடுவது சிறப்பை தரும். சனி, சந்திரன், கேது கணபதியை வழிபடுவது சிறப்பு. சனி, புதன், குரு கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு. சனி, புதன், சுக்கிரன் நரசிம்மரை வழிபடுவது சிறப்பை கொடுக்கும். சனி, புதன், ராகு சயன குளத்தில் உள்ள பெருமாளை வழிபடுவது நல்லது. ஸ்ரீரங்கத்தில் அது உள்ளது. சனி, புதன், கேது சேர்க்கை உள்ளவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பை தரும். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய இந்த சங்கத்திற்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.